ரகசியம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 28 தடவை இருக்கிறது. அதில் பவுல் 21 தடவை இந்த ரகசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. 2 இடங்கள்ல இருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இக்னாமினியஸ் டெத், சிலுவை மரணம் மிகவும் அவமானமிக்க மரணம், அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தார். இன்னொரு ரகசியம் கூட இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்ட்டு அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனங்களை என்ன சொல்லுது பாருங்களேன். அக்கிரமத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். மனிதன் தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்துவது. தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன? தேவன் மனிதனுக்காக தன்னை அடிமையாக தாழ்த்துவது. 2 ரகசியத்துல எந்த ரகசியம் உங்கள் இருதயத்திலே கிரியை செய்கிறது? அதாவது நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போன்ற அந்த தாழ்மை நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சபைகளை ஒற்றுமை இருக்குங்க, குடும்பங்களை ஒற்றுமை இருக்கும். ஆனால் லூசிபருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நமக்குள்ளாக கிரியை செய்ய நாம் இடமளித்து விடுகிறோம். கடைசியில சாத்தான் கூட்டத்தில் அவனோடு அழிந்து போகக்கூடிய கூட்டத்தில் விழுந்துவிட நேரிடும்.